மரத்தால் செய்யப்பட்ட பொருட்களை வாங்குறதுக்கு நம்ம ரொம்பவே யோசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதை விட கம்மியாக மலிவு விலையில் பிளாஸ்டிக் பொருட்கள் கிடைக்குது அப்படின்றதுக்காக அதை அதிகமாக வாங்கி பயன்படுத்தாங்க. ஆனால் மரத்தில் செய்கிற பொருள் எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு மரத்தோட பட்டையை உரிக்கிறதுக்கே ஒரு சின்ன பொண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரையும் டைம் ஆகுது. அவங்க கையில் இப்போ ரவுண்டாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னால் கட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே அவங்க நிறைய நேரத்தை செலவிட வேண்டியிருக்கு. அந்த பட்டையை ஃபுல்லாக எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மரம் அடுத்து என்ன செய்ய போகிறாங்களோ அந்த இடத்துக்கு போகுது. என்னதை செய்கிற இடத்துக்கு போனாலும் அந்த மரத்தை மறுபடியுமே கிரைண்ட் பண்ணுறாங்க. அதை சுற்றி ஒரு மிஷினில் மாட்டிட்டு மேலே இருக்கிற சின்ன சின்ன நார் போன்ற செதில்கள் எல்லாம் எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்ய போகிறாங்களோ அந்த ஷேப்புக்கே அதை கொண்டு வருவாங்க. இதுக்கப்புறமும் பிளாஸ்டிக் பொருளில் போய் வாங்குகிற பொருட்களை விட இந்த மரப்பொருட்களுக்கு பேரம் பேசுகிறத கொஞ்சமாவது குறைப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.